ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாரும் எப்போவுமே ஏசப்பா மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு தான் ஏசப்பா விரும்புகிறாங்க. சில நேரங்களில் நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா? நம்மளை குறித்து யாராவது ஏதாவது தவறான வார்த்தைகள் பேசிட்டாங்க அப்படின்னா, நம்ம இல்லாத விஷயங்களை நம்மளை பற்றி சொல்லிட்டாங்க அப்படின்னா, அவங்க எப்படி நம்மளை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடனே கோவப்பட்டு உடனே ரியாக்ட் பண்ணுறவங்களா காணப்படுறோம். இப்படிப்பட்ட குணம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏசப்பா விரும்புகிறாங்க. ஏசப்பாவை சிலுவையில் அறையிறதுக்கு முன்னாடி சேவர்கள் ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க. ரொம்ப வார்த்தைகள்னால அவர் ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க, ரொம்ப அடிச்சாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தப்போ ஏசப்பா வந்துட்டு ரிவெஞ்ச் எடுக்கல. அவங்க எல்லாரையும் மன்னிக்கும்படியா ஏசப்பா ப்ரேயர் பண்ணாங்க. இதே மாதிரி உங்களுக்கு விரோதமா யாராவது எழும்புறாங்களா? நீங்க அவங்க யாரு உங்களுக்கு விரோதமா எழும்புறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சாலும் அவங்க கிட்ட உங்க கோவத்தை காட்டாம அன்பை காட்டி ஏசப்பா அவங்கள மன்னிச்சது போல நீங்களும் உங்களுக்கு எதிராக இருக்கிறவங்கள மன்னிச்சு அவங்க கிட்ட அன்பை காட்டுங்க. நார்மலா பேசுங்க. ஏசப்பா எல்லாத்தையும் மாத்திருவாங்க. நீங்களும் ஏசப்பாவை போல மாறலாம். ஸோ உங்களுக்கு விரோதமா எழும்புறவங்களுக்கு விரோதமா நீங்க ரிவெஞ்ச் எடுக்காதீங்க. ஏசப்பா கிட்ட கொடுத்துட்டு சந்தோஷமா இருங்க. இருதயத்துல ஒரு சந்தோஷத்தை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. தேங்க் யூ.